भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी पादारविंदारविंदाय हरिओम स्वामी जी बोल रहे हो। हरिओम साड़ी ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी पादारविंदங்களை வணங்கி ओम श्री गुरुभ्यो नमः। कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्म किं परं कर्म तज्जडं कृतिमतो ततो मदनकारणं फलमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेत्यया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमा जगदईशदी युक्तसेवनम् अष्टमूर्तिप्रदेवपूजनम् उत्तमस्तवात् उत्तमततः चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया श्रोतसा समं सरलचिन्तनं
விரதலப்பரம் வேத பாவனா யார்மா ப்ளீஸ் மைக் ஆஃப் பண்ணு ಹಾಗೆ வேத பாவனா சோகமித்யசோ வைகுண்டையா மைக் ஆன்ல இருக்கு வைகுண்டையா வேத பாவனா சோகமித்யசோ பாவனா பிதா பாவனி மதா பாவசூன்யச பாவசுஸ்திதிஹி भावना पला भक्तिरुत्तमा कृतले मन स्वस्तिद क्रिया भक्ति योगवो दाक्षनिश्चितम् वायुरोदना लीयते मनक जालभक्षिव स्रोतसाधनं चित्तवायव चित्क्रियायुधा सागयो त्वयि शक्तिमूलक लयविनाशने उपयरोदने लयगतं पुनर्भवति नो मृतं प्राणबन्धनात् दीयमानसम् एकचिन्तनात् नाशमित्यतः नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तितं यतः பகவான் ராஜயோக விளக்கத்தில் ரொம்ப அற்புதமாக நமக்கு எடுத்து சொன்னார். மனதினுடைய நிலைப்பாடு பிராணனுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால் பிராணனை யார் ஒருவர் வழிப்படுத்துகிறார்களோ அப்போது மனமானது ஒடுங்குவதற்கு அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், பிராணனும் மனமும் ஒரு மரத்தினுடைய இரண்டு கிளைகள் போன்றது. இந்த ஜீவன் என்கின்ற சரீரத்தில் ஜீவன் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் பிராணனும் மனமும் இரண்டு கிளைகள் போன்றது. அதனால் பிராணனை ஒடுக்குகிற போது மனது தானாக ஒடுங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பெரிய நிலைப்பாட்டை நம்முடைய மனது, காரணம் மனது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு. இந்த உலகத்திலேயே ஒரு 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 அற்புதமான படைப்பு, வித்தியாசமான படைப்பு, அதிசயமான படைப்பு என்றெல்லாம் சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாம் மனதுக்கு. காரணம், மிக மிக சூட்சமமானது. அதற்கு பின்னாலே பல பல விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனதினுடைய எண்ண எழுச்சிக்கும் மிகப்பெரிய காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களினுடைய தன்மையினால்தான் இப்போ பல்புனா எல்லா பல்பும் எரியணும். ஆனால் வாட்சுக்கு தக்கபடி எப்படி பிரகாசங்கள் மாறுகிறதோ அதுபோல மனம் என்பது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த கரணம் என்பது பகவானால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான சக்தியுடைய ஒரு படைப்பு ஒரு மனிதனுக்கு. அது எப்படிப்பட்டது, என்ன ப்ராப்ளம் என்றால் மனதினுடைய கெப்பாசிட்டி, இந்த புத்தியினுடைய கெப்பாசிட்டி, இங்கே மனம்கள் புத்தின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மட்டும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இந்த இடத்துல மனம் என்பது புத்தி. இந்த புத்தி என்பது எப்படிப்பட்டது என்றால் இன்ஃபினிட் வாஸ்ட் கெப்பாசிட்டி. இதை அளவிடவே முடியாது. எப்படி நமோஸ்துதே வியாச விசால புத்தே புல்லாரவிந்தா என்ற பத்திர நேத்திரங்கிற மாதிரி மனதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆழமான அகலமான எல்லா இன்ஃபினிட்டான ஒரு சக்தி இருக்கிறது அந்த புத்திக்கு. ஆனால் இந்த புத்தி என்னாகிறது என்றால் வாசனைகளினாலும் குணங்களினாலும் நம்முடைய பிரகிருதியில் நமக்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மையினாலே அங்கே நமக்கு
குணங்களினோடு கூடிய மனதாக ஆகிறது. இந்த குணங்களினோடு கூடிய மனது சத்துவ ரஜ தமஸ் என்கின்ற குணத்துக்கு தக்கபடி அதனுடைய வெளிப்பாடு என்பது ஏற்படுகிறது. எப்படி டங்ஸ்டன் இழையினுடைய தன்மையை பொறுத்து வெளிச்சம் என்பது வருகிறதோ அது போல இப்போ இப்படி படைக்கப்பட்டாச்சு, அப்போ எனக்கு இப்படித்தானே விதி, எனக்கு இப்படி படைக்கப்பட்டாச்சு, இதுதானே அப்படின்னு விட்டு விடுவதற்கு இல்லை. ஏனென்றால் இந்த எபிலிட்டி என்பதையும் பகவான் கொடுத்திருக்கார். அதாவது நம்முடைய சக்தி, நம்மை வளர்த்து கொள்ளக்கூடிய தகுதியை நமக்கு கொடுத்திருக்கார் பகவான். அதனால புத்தியை வளர்த்து கொள்வதற்கு சாமர்த்தியம் நமக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் என்ன ஆகிறதுனா, இந்த சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாகப்பட்ட வாஸ்ட் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய ஆழ்ந்த அகலமான இந்த புத்தியில ஒரு இடையூறுகள் ஏற்படுகிறது. ஏன்னா தடைகள் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் நம்முடைய குணங்களும் வாசனைகளும். இந்த குணங்களும் வாசனைகளும் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய கெப்பாசிட்டியை மறைக்கிறது, அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியை மறைக்கிறது. அதனால்தான் ஒவ்வொருவரும் பல நிலைப்பாட்டுகளில் ஒரே விஷயத்தை நாம் எடுத்து சொன்னாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் ஏற்படுகிறது. புரிதலில் வித்தியாசம் வருவதற்கு காரணம் இதாக இருக்கிறது. அப்போ இப்படித்தானே இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய படைப்பு இதுதான் அப்படின்னு முடங்கி போய் உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். எல்லாரிடமும் அந்த மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. இந்த மிகப்பெரிய சக்தியை நாம் பயன்படுத்துவதற்கு இடையூறாக நமக்கு குணங்கள் இருக்கிறது. இந்த குணங்களினுடைய அடிப்படையில் தான் பயிற்சிக்கு பாதகம் ஏற்படுகிறது. புரிஞ்சுக்கணும். நம்முடைய பயிற்சிக்கு பாதகம் எப்போ ஏற்படுகிறது என்றால், எப்போ என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய தன்மையில் தடை ஏற்பட்டு அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே உள்ளே செல்கிற போது சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இப்போ உதாரணமாக ஒரு பயிற்சி என்று ஒரு ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதோ அல்லது ஏதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கக்கூடியவர் எடுத்துடனே ஓடுவதில்லை. எடுத்துடனே அவருக்கு அந்த சக்தி உள்ளுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் ஓடுவதில்லை, ஓட முடிவதில்லை. காரணம், அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரக்கூடிய பயிற்சி அவருக்கு இல்லை. அப்போ அந்த பயிற்சியை ஏற்படுத்துவதற்காக அவர் முதல்ல முனைகிற போது முதல்ல டயர்ட் ஆயிடுறார். 2 நாளில் வேண்டாம், இது விட்டுட்டு போயிடலாம் என்று நினைக்கிறார். இன்னும் சிலரெல்லாம் தோல்வியுற்று துவண்டு போய் விடுகிறார். இப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? அனைவருள்ளும் அத்தனை சக்தி இருக்கிறது. விவேகானந்தர் சொல்ற மாதிரி, உனக்குள் இருக்கக்கூடிய எண்ணில் அடங்கா சக்தி, எண்ணில் அடங்கா அறிவு உனக்குள் இருக்கிறது, எண்ணில் அடங்கா சக்தி உனக்குள் இருக்கிறது என்று விவேகானந்தர் சொல்றார். அதை புரிந்து கொள். அதை புரிகிறது தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கு. அதை புரிந்து கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது. அப்படி அனைவரிலும் வியாபித்திருக்கக்கூடிய அகண்ட பரிபூர்ணானந்த அந்த அதிசய ஞானத்தை நமக்கு வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த நிலைகளெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கிறது. அதற்கு என்ன பண்ணணும்னா பயிற்சி தேவை. எப்படி அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடக்கூடியவன் முதலிலே 2 அடி வைக்கிறதுக்கு ப்ராப்ளம், அடுத்தது 10 அடி போகிறதுக்கு ப்ராப்ளம், அப்புறம் 100 மீட்டர் 200 மீட்டர் 1000 மீட்டர் இப்படி போயிட்டே இருக்கான். போக போக இவனுடைய தன்மை என்ன ஆகுறதுன்னா, இவனுடைய அந்த பயிற்சிக்கு மிக தடையாக பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த தடைகளை நாம் மீறி செய்ய வேண்டும். அதனால்தான் பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சி தான் நமக்கு துவண்டு விழாமல் இருப்பதற்கு காரணமாகும். அதனால் அத்தனை பேரும் அறிவுஜீவிகள் தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேரறிவாளர்கள் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய படைப்பினுடைய லட்சணத்தை பொறுத்து அவரவர்களுக்கு சத்வ ரஜோகுண தமோகுணம் என்கின்ற குணங்களினுடைய அடிப்படையினுடைய வியாபகத்திலே நம்முடைய புத்தி விருத்தி வேலை செய்கின்ற காரணத்தினாலும், அதற்கு மேலே நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தியாத்ம அதிபௌதிக அதிதைவீக என்கின்ற தடைகள் இருக்கின்ற காரணத்தினாலும் அனைவரும் இந்த நிலைப்பாட்டை எல்லாரும் அத்தனை பேரும் பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்று சொல்றது போல அத்தனை பேருக்கும்
அத்தனை சக்திகள் இருந்தாலும் இந்த பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானதாக ஆகிறது. நாம இருப்பதற்கே பாருங்கள், நாம இருப்பதற்கு இத்தனை பயிற்சி வேணும். அதைத்தான் முதல்ல சொல்கிறார். முதல்ல கர்மம், அப்புறம் கர்ம யோகம், அப்போ கர்ம யோகத்தில் பூஜா முறைகளை தாண்டி அதற்கு மேலே தியானம் என்றெல்லாம் ஒவ்வொன்றா அப்படி கொண்டு வர்றார். இதை பதஞ்சலி மகரிஷி இதை நன்றாக டிசைன் பண்ணியிருக்கார். மிக அற்புதமாக இந்த மனதை, இந்த அறிவை எப்படி நாம் வளர்த்துக் கொள்வது. ஏனென்றால் அறிவுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த மூன்றும் ஒரு மரத்தினுடைய கிளைகள் போன்றது. இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கக்கூடிய காரணத்தினாலே இதில் எது ப்ராப்ளம் ஆனாலும் நமக்கு ப்ராப்ளம் ஆகிடுது. உடம்பு உட்கார்றதுக்கு முன்னால் சடக்கு புடக்குன்னு வலிச்சுன்னா அது நாம் ஒருங்கிணைந்து உட்கார்ந்து தியானம் செய்ய முடியாது. ஒன்று. அடுத்தது மனம் சஞ்சலப்பட்டாலும் நம்மால் தியானம் செய்து அறிவை ரிசீவ் பண்ண முடியாது. இப்போ இதற்கு காரணம் என்னன்னா சிங்கிள் பாயிண்டட்னஸ் என்று நாம் ஒரு விஷயத்திலே ஃபோக்கஸ் செய்யக்கூடிய தன்மையை பொறுத்து தான் அதனுடைய நுணுக்கங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாகிறது. அப்படி சிங்கிள் பாயிண்டட்னஸ் என்று சொல்லக்கூடிய சித்த ஏகாக்கிரகம் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சித்த ஏகாக்கிரகத்திற்கு சித்த சலனம் என்று சொல்லக்கூடிய சித்தம் மனது அலைபாய்கின்ற தன்மை என்பது போய்விடுகிறது. எனவே ஒருமுகப்பட்ட நோக்கோடு பார்க்கின்ற அந்த நோக்கானது சிதைந்து போகிற போது பல விஷயங்களை எண்ணி பார்க்கக்கூடிய நிலைக்கு போயிடுறோம். ஒன்றில் முழுமையாக நம்மால் புரிந்து கொள்வதற்கு நம்மால் முயற்சி செய்ய முடிவதில்லை. இதற்கு காரணம் இந்த சரீரம், மனம், புத்தி இதெல்லாம் தான் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இதை கொண்டு தான் ஆனால் செய்யணும். பாருங்கள், இதுதான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது. ஆனால் சரீரம் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? மனம் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? சித்தம் இல்லாமல், அறிவில்லாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா என்றால் முடியாது. இதுதான் கருவிகள். ஆனால் இந்த கருவியில் அங்கங்கே துரு பிடித்திருக்கிறது, அங்கங்கே ப்ராப்ளம் இருக்கிறது, அங்கங்கே மெக்கானிசத்தில் இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. இதை சரிப்படுத்தினால் யாராலும் இந்த மாபெரும் வித்தையை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி பெறுவதற்கு முடியும் என்பதை யூகித்து தான் பதஞ்சலி மகரிஷி அவர்கள் மிக மிக அற்புதமாக நமக்கு அஷ்டாங்க யோகம் என்கின்ற அஷ்டாங்க யோகத்தை நமக்கு சொல்லியிருக்கார். அஷ்டாங்க யோகம் முதல்ல அவர் சொல்லும் போதே சொல்றார், சித்த விருத்தி நிரோதக என்று சொல்றார். இந்த யோகம் எதற்கு என்றால் ஞானம் பெறுவதற்கு அல்லப்பா, ஞானம் பெறுவதற்குண்டான தகுதி அடைவதற்கு தான் இந்த யோகம் என்று அவர் முதலே சொல்லிட்டார். நம்மளுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற. பட் அவர் படைத்தவரே சொல்லிட்டார், பகவானே சொல்ற மாதிரி. அப்படி அவரே சொல்லிட்டார், சித்த விருத்தி நிரோதகம் யோகம் என்று. யோகத்தினுடைய இலக்கணத்தை முதல் சூத்திரத்திலேயே சொல்றார், பதஞ்சலி யோக சூத்திரத்தில். அப்படி இந்த சித்தவிருத்தி நிரோதகம் யோகத்திற்கு என்ன அடிப்படை, என்னென்ன 8 அங்கங்களை சொல்றார். ஒன்று யமம், நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி என்கின்ற 8 விதமான ஸ்டெப்புகளை பகவான் கொடுக்கிறார். எளிமையாக அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். எளிமையாக அறிவதற்கு அல்ல, கடுமையாக உழைத்து மேலே வருவது. எல்லாரும் நினைக்கிறான் எளிமைப்படுத்தியது அல்ல. இந்த யோகம் என்பது எளிமைப்படுத்தியது அல்ல, வழிமுறைப்படுத்தியது. எல்லாரும் சொல்றாங்க சிம்பிளிஃபைடு யோகா. எங்கே போய் சிம்பிளிஃபைடு யோகா கிடையாது. முதல்ல இயமம் என்பதே பெரிய ப்ராப்ளம். இயமம் என்பது மனக்கட்டுப்பாடு, மனதை சிதைய விடாமல், அங்கே இங்கேயும் போக விடாமல், ஒழுக்கத்தோடு நம்முடைய பண்படுத்தப்பட்ட மனது இருப்பதற்கு பேர் இயமம். நியமம் இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரியங்கள் அங்கங்கே சேஷ்டைகளை சொல்லி அதுகளை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு. அடுத்தது ஆசனம் என்பது சரீரத்திற்கு, நம்முடைய சரீரத்திற்கு பல இடையூறுகள் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தினால், சரியாக தவிர்த்து விட்டால் நாம் உன்னத நிலையை அடைவதற்கு இந்த சரீரம் தேவாலயமாக ஆகும்.
அதனால சரீரத்தில் இருக்கக்கூடிய பிராபலங்களை போக்குவதற்கு பல பல ஆசனங்கள் சொல்கிறார்கள். இதில் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஒரு 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 நிலைப்பாடான ஒரு போஸ்டரில் அமர்ந்திருப்பது, இதுக்கு பேர் ஆசனம். முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சரிப்படுத்தி அங்கெங்கும் அலைபாயாமல் நம்முடைய மனதை ஓரளவுக்கு அந்த அந்த வெளி விஷயங்களை உள்ளே கொண்டு வராமல் செய்வதற்கு பெயர் யமம். நியமம் என்பது நம்முடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி சேர்க்கை. இந்த மனம் எப்பொழுதெல்லாம் ப்ராப்ளம் ஆகிறதோ அப்போதெல்லாம் இந்திரிய சேர்க்கை ஏற்படும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எப்படி மனது எங்கே ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால் இந்திரியம் அங்கே ஆட்டம் போட்டுகிட்டே இருக்கும், எங்கேயோ தவிச்சிட்டு இருக்கு, கேட்க கேட்க காலாட்டிகிட்டே இருப்போம், கேட்க கேட்க ஒரு இடத்துல ஒருக்குமா உட்கார மாட்டோம், உட்காந்துட்டு காலத்தை தடாவுடான்னு ஆட்டிகிட்டே இருப்போம். காரணம் உள்ளுக்குள்ள இன்னர் ப்ரெஷர், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷருடைய காரணத்தினால்தான் சேட்டைகள் வருவது. ஒரு ஒரு சமணங்கால் போட்டு உட்கார மாட்டான், உட்காந்துட்டு காலை தடப்பட ஆட்டிகிட்டே இருப்பான், அல்லது அங்கே திரும்பும் இங்கே திரும்பும். அதில் இந்த யோகா படித்த ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம். இப்படி படிக்க கேட்க கேட்க இப்படியுமா, கேட்க கேட்க இப்படியுமா, இதெல்லாம் ப்ராப்ளம். இதெல்லாம் உள்ளுக்குள்ள விஷயங்கள் செல்வதில்லை அப்படிங்கிறதுக்கு தான் காரணம். அதனால் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சலனமற்ற தன்மையினுடைய வெளிப்பாடு தான் சரீரத்தினுடைய சேர்க்கைகள். சரீரத்தினுடைய சேட்டைகள் எவ்வளோக்கு அளவு இருக்கோ அவ்வளோக்கு அளவு உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது என்று அர்த்தம். அதனால் முதல்ல யமம் என்று ஏன் சொன்னார்னா, முதல்ல மன ஒடுக்கம் வேண்டும், மனதில் ஒரு அமைதி சஞ்சலம் இல்லாத தன்மை வேண்டும். அதற்கு முன்னால் பாராயணம் அது இதெல்லாம் செஞ்சு மனதை வெளியில் இருக்கக்கூடிய மனதை உள்முகமாக்கி கொண்டு நிற்க வேண்டும். அடுத்தது இந்திரிய ஒடுக்கங்கள், யம நியம. அடுத்தது ஆசனம். ஆசனம் தான் அந்த யம நியமங்கள் சரியாக இருந்தால் தான் ஆசனம் என்பது சித்திக்கும். நம்மளால் ஒரு மணி நேரம் இந்த பாடம் கேட்பதற்கு அவ்வளவு பாடம் இருக்குது. அதுக்குள்ளே அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், இப்படி ஆடுறோம் இங்கே ஆடுறோம், காலை மாற்றி போடுறோம் திரும்புகிறோம். இதுக்கு காரணம் அந்த நிலைப்பாட்டில் நம்முடைய மனது இல்லை. நம்முடைய ஒரு விஷயத்தில் ஒருவர் முழுமையான ஈடுபாடு ஏற்பட்டால் அவருக்கு நேரம் போகிறதே தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பித்ததே தெரியலைங்க, முடிச்சிட்டீங்க அப்படின்னு. காரணம் என்னுடைய பேச்சோ என்னுடைய விஷயமோ அல்ல, அவர் அதில் ஈடுபாடோடு இருக்கின்ற போது அவருக்கு நேரம் காலம் சரீரம் மனம் இதெல்லாம் பற்றி கவலை இல்லாமல் தெரிவதில்லை. அதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால் ஆச்சாரியார் நடத்துகிற பாடத்தில் வந்துருச்சுன்னு சொல்கிறதில்லை, உங்களோட ஈடுபாட்டினால் வரக்கூடியது. அப்படி ஆசனம் என்பது மன அமைதி உடல் அமைதி இரண்டும் பெற்றவர்களால் தான் இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும். அப்படி சுகாசனம் அவரவர்களுக்கு எது சுகமாக இருக்கிறதோ, ரொம்ப நேரம் வரைக்கும் எது தாக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட ஆசனத்தில் இருக்கும். நமக்கு பழக்கம் இல்லாத ஏதோ ஒரு ஆசனத்தை போட்டு 2வது நிமிஷம் துள்ளி எந்திரிக்கிறதுக்கு அந்த ஆசனம் என்பது முறைப்படி பயிற்சி செய்து அந்த ஒரு நேர்கோட்டில் உடல் தலை அதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கின்றபடி அமர்ந்து அதில் ப்ராக்டிஸ் செய்வது தான் ஆசனம் என்று சொல்கிறார். அடுத்தது யம நியம ஆசன. பிராணாயாமம் அப்படின்னா உடனே பிராணாயாமம் என்பதே நேற்றுக்கு நான் சொன்ன அந்த நிலைப்பாடுகள் அல்ல. பிராணாயாமம், பிராணன் என்றால் மூச்சுக்காற்று. இந்த பிராணனை யாமம் என்றால் வழிப்படுத்துவது. இதில் பல பல நிலைகள் இருக்கிறது. பிராண வீழ்க்கணம், பிராண தாரணம் என்று, அப்புறம் இந்த நேற்றுக்கு நம்ம சொன்னது போல கும்பகம் பூரகம் ரேசகம் என்கின்ற நிலைப்பாட்டுகளிலே பல பல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் அவங்கவுங்களுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை செய்து மனதை மூச்சின் மூலமாக மனதை சரிப்படுத்திக் கொள்வது பிராணாயாமம். அடுத்தது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா நம்முடைய வாசனைகளினாலே நம்முடைய மனம் சும்மா இருக்காது. எப்போ தியானத்தை உட்காரணுமோ அப்போ தான் வேண்டாத விஷயங்கள் பூரா உள்ளுக்குள்ளே வரும். என்னால் தியானமே பண்ண முடிவதில்லை என்று சொல்லுவார்கள்.
நான் அவங்களுக்கெல்லாம் கேட்டவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் நல்லது அப்படின்னு. ஏன்னா உள்ளுக்குள்ளே எந்தெந்த விஷயங்கள் தேங்கி கிடக்கிறதோ அதெல்லாம் வெளியே வருவதற்கு வாய்ப்பு எப்பொழுது நம்முடைய மனம் உள்ள வந்து சப்ரஸ் ஆகிறதோ அப்போதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும். அதனால் வெளியில் வந்தால் உடனே அதை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலே ஃபோக்கஸ் போயிடும். நம்ம தியானத்தை விட்டுட்டு அந்த மனதை வெளிப்போகின்ற மனதை உள் கொண்டு வந்து நிறுத்துவது என்பதற்காக நம்முடைய மனது அங்கே போயிடும். அதனால் ப்ராப்ளம் ஆயிருமப்பா. அதனால் வெளியில் போன மனதை அதைப்படியே போடணும். மனம் போன போக்கிலே போடணும். எங்கெங்கே போகுதோ அது இங்கே போறியா சரி போ என்று நாம் வந்து நம்முடைய பாடத்தில் நிறைய தடவை சொல்கிறது போல் மனதை வாட்ச் பண்ணணும். மனதை அப்படியே பார்க்கணும். அப்படி பார்த்தோம் மனதையே நினைத்து கொண்டிருந்தால், மனதையே அறிவுபூர்வமாக நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனது போன இடத்தை விட்டு மறுபடியும் திரும்பி வந்துவிடும். எப்படி ஒரு குழந்தை சேட்டை செய்கின்ற ஒரு குழந்தைய பக்கத்தில் போய் உட்காந்து அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த குழந்தை அந்த சேட்டையை விட்டுட்டு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் இது ஒரு மெத்தடாலஜி, மனதை வழிப்படுத்துவதற்கு இது ஒரு வகை. அப்படி பிரத்யாகாரம் அடுத்த எண்ணங்களினுடைய நிலைப்பாடுகளிலே தொந்தரவு இல்லாமல் அதை வழிப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் தாரணை என்றால் நம்ம அன்னைக்கு பார்த்தா தைலதாரையாக ஒரே விஷயத்தை பற்றிய விசாரம் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி மேற்கொள்ளப்படுகிற போது நமக்கு நம்முடைய மனதினுடைய வியாபகம், தெளிவு, புரிதல் என்பது ஏற்பட்டு தெளிவான நிலை என்பது ஏற்படும். அதற்கு பின்னால் சமாதி என்பதற்கு நிறைய விளக்கங்கள் ஒவ்வொரு வகுப்பில் கிட்டத்தட்ட எல்லா வகுப்புகளிலும் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். சமாதி என்பது மனது இல்லாமல் போவதல்ல, மனது இல்லாமல் போய் ஒன்றுமில்லாமல் சும்மா உட்கார்ந்திருப்பதல்ல. மனது ஒருவேளை நீ அப்படி இருந்தால் எந்த மனதினுடைய வேறு விஷயங்கள் உள்ளே வராமல் மனமாக மட்டும் இருக்கக்கூடிய பயிற்சி உனக்கு இருந்தால் மிக மிக நல்லது. ஆனால் அதுவே மோட்சம் அல்ல, அதுவே ஞானம் அல்ல. அப்படிப்பட்ட அந்த மனதிலே ஞானத்தை புரிவதற்கு நமக்கு தொந்தரவு இல்லாமல் கலங்காத நிலை என்பது ஏற்படும். அந்த மனதிலே விசாரம் மகா வாக்கிய விசாரங்கள் செய்யும் போது தெளிவான புரிதல் என்பது ஏற்படும். அதனால் சமாதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, சமாதி தான் ஆல்டிமேட் என்றால் எதுவரைக்கும் அந்த எண்ணமில்லாத மனதே கிடையாது. எண்ணமில்லாத மனது என்கின்ற எண்ணம் உனக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இருக்கும். வெளியே எந்திரிச்சு வந்தோடனே மறுபடியும் பலதெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, கங்கையில் குளித்தா பாபம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கங்கையில் குளிக்கும்போது ஒருத்தர் நான் இங்கேயே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை இறந்துருது. அப்போது ஒரு சாமியார்கிட்ட போய் அந்த அம்மா ஒரே குழந்தை இப்படி இறந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், கங்கையில் குளித்து பாவங்களை எல்லாம் நீக்கிவிட்டவர்கள் மேலே வரும்போது இந்த குழந்தையை தொட்டால் இந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிர் வந்துடும் சொன்னாங்க. இந்த அம்மா போய் அங்கே உட்காந்துட்டு குளிச்சுட்டு வரவங்கிட்டெல்லாம் காமிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, தொட்டால் ஒருத்தருக்கும் எந்த விதமான எஃபெக்டும் ஏற்படணும். அப்போ யாருக்குமே பாவம் போகலையா? பாவம் போயிருந்தால் இந்த குழந்தையை தொட்டவுடனே குழந்தை எந்திரிச்சிருக்கணுமே என்றால் அப்படி அல்லப்பா. இந்த ஆட்டிடியூட், இந்த கங்கையிலே நான் குளித்ததனால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டது என்கின்ற திடமான நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் போகும், இல்லாதவருக்கு போகாது. அப்போ என்ன ஆகும்னா, கங்கையில் இவர் மூழ்கி இருக்கிற போது இவருடைய பாவங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் போய் உட்காந்துக்குமா. இவர் முங்கி எந்திரிச்சு வெளியில் வந்துவிட்டால் மலர் வந்து மேலே பட்டு. அதுபோல் இந்த தியானத்தில் இருக்கக்கூடியவர்களது மனது தியானத்தில் அமர்த்தி இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே அமர்த்தி இருக்கிற வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. வெளியில் வந்தோடனே 1க்கு 10 வந்து ப்ராப்ளம் ஆயிருப்பா. அதனால் இது நல்லது தான். ஆனால் இதுவே என்னுடைய ஞானம் அல்ல. இது ஞானத்தினுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாறுபட்ட விஷயம் இது. அதனால் ஞானத்தை அறிவதற்கு உண்டான தகுதி பெறக்கூடிய பொருளை தரக்கூடியது தியானம். இந்த நிர்விகல்பக சமாதி, விகல்பம் இல்லாமல் நாம் இருக்கக்கூடியது.
அதை விட பெரியது என்ன என்றால் சபைகள் பகசமானது. இதெல்லாம் புரிந்து கொண்டு இவைகள் எல்லாம் மாயை, இந்த மாயையினுடைய ஓட்டங்கள் தான் நான் நிற்பது, நடப்பது, பறப்பது. பாரதியார் அழகாக சொன்னது போல, நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் அல்ப மாயங்களோ, உன்னில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று சொன்னார். அப்படி இவைகள் எல்லாமே மாய தோற்றங்கள். இதனால எனக்கு இந்த பாதிப்பு என்பது அதுவும் மாயை என்றார். நான் பட்டிருக்கக்கூடிய பாதிப்பும், இந்த மாயினாலே பட்டிருக்கக்கூடிய பாதிப்பும் மாயை தான். அதனால உண்மையிலே எனக்கு துக்கம் என்பது இல்லை, சுகம் என்பது இல்லை. இந்த சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டு சைத்தன்ய ஸ்வரூபமாக இந்த சுகதுக்கங்களாக பரிணமிக்கக்கூடிய இந்த நாமரூபங்களாக கூடியிருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் என் மேல் ஏற்றப்பட்டிருக்கக்கூடியவை. இவைகள் எல்லாம் நான் அல்ல. நான் என்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபமாக, நித்திய சுத்த முத்த புத்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என் மேல் ஏற்றப்பட்டிருக்கக்கூடியதுதான் இந்த ரோல் பிளேகள் எல்லாம் என்று புரிவது அது அடுத்த நிலை. அதனால் இவ்வளவும் கடந்து வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கடைசியாக அந்த பரிபூர்ண ஞானத்தை அடைவதற்கு அவரவர்களது பிரகிருதிக்கு தக்கபடி, அவரவர்களது படைப்பினுடைய தன்மைக்கு தக்கபடி இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கார்கள். கர்மயோகம், கர்மயோகத்தினாலே மனத்தெளிவு, அதே போல் பக்தி யோகம், பக்தி யோகத்தினாலே மனத்தெளிவு, அல்லது ராஜயோகம், இந்த ராஜயோகத்தினாலே மனத்தெளிவு என்று மனத்தெளிவுகள் ஏற்பட்டு எதற்கு அல்டிமேட்லி பக்தி. இது ஞானம். இந்த ஞானம் பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் தான் இவைகள் எல்லாமே தவிர இவைகள் எல்லாமே ஞானத்தை கொடுத்து விடாது என்று அற்புதமாக ஒரு வழிமுறையோடு ஒவ்வொருவருடைய மனதும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலே லயமாகும். எல்லாருக்கும் எல்லாமே ஆயிடாது. எனக்கு பக்தி ஓகே, இன்னொருத்தருக்கு அதை பக்தியை கிண்டல் பண்ணுவார். எமோஷனில் அழுதுட்டு இருக்காங்க, பைத்தியம் முடிச்சவங்க. இன்னொருத்தர் பூஜை பண்ணுறது லயமாகும். அப்படி பூஜை பண்ணுறவருக்கு அது ஓகே. இவர் சொல்வார், நானெல்லாம் வந்து கர்மயோகி, எனக்கு இந்த பூஜை இதெல்லாம் ஒத்து வராது, நான் ஏதோ சேவை, மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று செய்கிறேன். ஓகே, அது அவருக்கு ஓகே, இது இவருக்கு ஓகே. அதனால் எதுவுமே வந்து எந்த சாதனையுமே உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. அந்தந்த பிரகிருதிக்கு தக்கபடி அவரவர் படைப்பினுடைய லட்சணத்தை பொறுத்து அவருக்கு சிரவணம் நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு பஜன் நல்லா இருக்கும். சதாசிவ பிரம்மேந்திரா வந்து அப்படியே தன்னுடைய பாடல்களிலே மயங்கி 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 பாடல்னாலேயே அவருக்கு வந்து லயமானது. அப்படி ஒருத்தருக்கும் ஒரு லயம் இருக்கும். அப்படிப்பட்ட லயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார் பகவான். இந்த விஸ்வதோமுக பகவான் ரமண மகரிஷி மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் நாளன். அவரது அந்த பார்வை, பறந்து விரிந்த அந்த பார்வை, எல்லா சாதனைகளும் நமக்கு சாதகம்தான். எப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட சாதனை, இந்த சாதனைகள் எல்லாம் அல்டிமேட்லி ஞானம் பெறுவதற்கு, ஞான யோகத்திற்கு தகுதியுடையவர்களாக நம்மை ஆக்குகிறது என்று ஜிக்ஞாசுத்துவத்தை கடைசியாக எடுத்து சொல்றார். இந்த இதுவரைக்கும் நாம் பார்த்த இத்தனை சாதனைகளும் கடைசியில் அல்டிமேட்ல எங்கே போகும்? அதான் சொல்கிறார், நான் யார் என்று ஆராய்ச்சி பண்ணுகிறார். நம்மளால் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே கண்ணை மூடி உட்காந்துட்டு நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் மட்டும் போதும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ரமண மகரிஷி இவ்வளவு பாடல்களில் இத்தனை விளக்கங்களை ஏன் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை புரிஞ்சிக்க வேண்டாமா? நான் யார் என்கின்ற விசாரமே போதும் அப்படின்னு சொல்கிறவர் எதற்கு இது இத்தனை சொல்கிறார்? அடுத்தது நான் யார் என்கின்ற விசாரத்தில் நான் யார் என்கின்ற கேள்வி மட்டுமல்ல, அதில் விசாரம் வேண்டும் என்பதற்கு பின்னால் வரக்கூடியவைகள் எல்லாம் சொல்கிறார். அதனால் அவர் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ஞானத்தினுடைய விஷயத்திற்கு, ஞானத்தினுடைய சாதனைக்கு ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டான விளக்கம் கொடுத்தவர் ரமண மகரிஷி. அதனால் அவரை தப்பாக புரிந்துவிட்டு நம்மெல்லாம் ஏதோ பெரிய ஞானிகள் போலவும் அவர் வந்து இதைத்தான் சொல்லியிருக்கார் அதைத்தான் சொல்லியிருக்கார் என்று
நாம சொல்லிக் கொள்வது என்பது சரியல்ல. இதனால் நிறைய பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கிறது. சாமிஜி இவ்வளோ இந்த 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 விஷயங்களை இவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்கிற போது ரமணர் சொன்னதுக்கு இவங்கெல்லாம் புறம்பாக சொல்கிறார்கள் என்கின்ற ஒரு கான்செப்டை கூட கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது இடையில. காரணம், ரமண மகரிஷி நீ கண்ணை மூடிக்கொண்டு நான் யார் என்று உட்கார்ந்து கொள் என்று மட்டும் சொல்லவில்லை. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் நான் பேசுகிறேன். காரணம் என்னன்னா, ரமண மகரிஷி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆத்ம விசாரம் போதும், நான் யார் என்கின்ற கேள்வியே போதும், உனக்கு ஞானம் வந்துவிடும் என்று சொல்றாங்க. சாமிஜி அழகா சொல்றாங்க, நான் யாருன்னு கண்ண மூடி உட்கார்ந்துட்டீங்கன்னா ஏற்கனவே எனக்கு என்ன அறிவு இருக்குதோ அதுக்கு மேல 1 இன்ச்சு கூட அறிவில் டெவலப்மெண்ட் ஆகாது. அப்ப கடைசியாக நீ அந்த தியானத்திலிருந்து எழும்போது என்ன தெரியும், யுவாரன் இடியட்களோ என்று உள்ளுக்குள்ளிருந்து என்னுடைய மனசு சொல்லும். அங்க விசாரம் வேண்டும். என்ன விசாரம் வேண்டும்? விருத்தியில மாறுதல் வேண்டும். பெட்டலாக ஞான வெளிப்பாடு வேண்டும். அப்போதான் அங்க ஞானம் என்பது ஏற்படும். அந்த ஞான வெளிப்பாட்டுக்கு என்கொயரி வேண்டும். அந்த என்கொயரி நான் யார் என்கின்ற விசாரம். நான் யார் என்கின்ற ஜபம் அல்ல, நான் யார் என்கின்ற பாவனை அல்ல, நான் யார் என்கின்ற விசாரணை. அப்பா இத்தனை சொல்லியிருக்க. அதனால இப்படி மூச்சுவாக இருந்த நம்மை ஜிக்யாசுவாக மாற்றுவதற்கு ஒரு பெரிய மாறுதல் வேண்டும். அதான் சொல்றார், மானசந்து கிம் மார்கனே கிருதே நைவ மானசம் மார்க ஆர்ஜவா. இப்போ அடிப்படையாக நம்முடைய ப்ராப்ளங்களுக்கு எல்லாம் காரணம் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம். மனதுதான் ப்ராப்ளம். மனவது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனம் என்று சொல்றாங்களே. முதல்ல இந்த மனசுனா என்னப்பா? இந்த மனது எங்கிருந்து வருகிறது? இந்த மனதினுடைய அடிப்படை என்ன? எதை ஆதாரமாக கொண்டு இந்த மனது இருக்கிறது என்று அடிப்படையை நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி முந்தி இருப்ப செயல் என்பது போல முதல்ல மனது என்றால் என்ன என்று பாருங்க. எடுத்துள்ள நான் யார் என்று கேட்கல. இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக சொல்றார், மனம் என்றால் என்ன ஆராய்ச்சி பண்ணுங்கிறார். அந்த ஆராய்ச்சி செய். நைவ மானசம் மார்க்க ஆர்ஜவா. மனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா மனம் என்பது என்னன்னு தெரியாது. அப்போ இதே பதில் தான் வரும். மனம் என்பது குழப்பமானது. மனம் என்பது என்ன? சஞ்சலாத்மிகா மனக. அதை வேற என்ன தத்துவ போதத்தில் படிச்சுட்டுமே. சஞ்சலாத்மிகா மனக அப்படின்னா மனம் என்றால் அது எங்கோ அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இயற்கை தன்மையுடையது மனம் இல்லப்பா. மார்க்க ஆர்ஜவா என்று சொல்றார். ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்த தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு சம்பிரதாயம் என்கின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த மார்க்கத்திலே நீ உன்னுடைய மனதை ஆராய்ச்சி செய். அப்பதான் மனம் என்றால் என்ன என்று புரியும். நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய இந்த ஆச வித்தை பரம்பரை. ஆச வித்யானா உடனே நான் ரசிகர் மன்ற நினைச்சுக்காதீங்க. ஆச வித்யானா வேதத்தினுடைய விஷயத்தை எடுத்து சொன்னவர்கள் அத்தனை பேரும் ஆச ரிஷிகள். அவர்கள் சொன்ன அந்த வித்தைக்கு பேர் ஆச வித்யா. அதை தான் இங்கே சொல்றது. அப்படி இந்த மனம் என்றால் என்ன? இந்த மனதை ஆராய்ச்சி செய்வதற்கு நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய வேதங்கள், நம்முடைய உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தின் வழியாக நீ ஆராய்கிற போது மனம் என்பது என்ன என்பது உனக்கு புரிந்துவிடும். மனம்னா என்னப்பா சொல்ற? மனம் என்பது ஒரு சாமி ஒரு கதை சொல்வார். நான் முதலே சொல்லியிருக்கேன். மனம் என்பது நீ நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். தூங்கிக் கொண்டிருக்கிற போது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து மெல்ல வெளிப்படைகிற போது கரணங்கள் எல்லாம் நம்முடைய காரணத்திலே ஒடுங்கி இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்திலே கரணம் என்றால் இந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்கின்ற இவைகள் எல்லாம் கரணங்கள் என்று கருவிகள். வெளி விஷயத்தை உள்ளேயும் உள்ளிருக்கக்கூடிய விஷயத்தை வெளியிலும் சொல்லிக் கொள்வதற்கு கருவியாக இருப்பதற்கு பெயர் காரணங்கள். இந்த காரணங்கள் எல்லாம் காரணத்திலே, காரணம் என்கின்ற அறியாமையிலே ஆழ்ந்த உறக்கத்திலே ஒடுங்கி கிடக்கிறது. அப்படி ஒடுங்கி கிடக்கிற போது
மெல்ல விழிப்பு என்கின்ற நாம் செய்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களினுடைய தொகுப்பு சும்மா இருக்கிறதுல பிராரப்தம் அடிச்செழுப்புது. ஸோ நீ ஆனந்தமாக இருக்கலாம்னு நினைக்காதப்பா, உனக்கு நிறைய வேலை இருக்குது, வெளியில வா என்று நம்முடைய உறக்கத்திலிருந்து நம்மை மெல்ல வெளியில எடுக்கிறது. வெளியில எடுக்கிற போது இங்கு ஒரு பெரிய நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த நிகழ்வை தான் இங்கே சொல்றார். இந்த நிகழ்வு எப்படி ஏற்படுகிறது என்று சொல்றார். முதல்ல உனக்கு ஏற்படக்கூடியது உன்னுடைய உணர்வு, நான் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. இந்த நான் என்கின்ற உணர்விலே உன்னுடைய மனது வியாபிக்கிறது. அப்புறம்தான் நான் எங்க ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன்னா, இல்லை பக்கத்து வீட்டில் படுத்திருக்கேன்னா, கூட யார் படுத்திருக்கா, எந்த ரூம் இருக்கா, என்ன ஏது என்கின்ற வியாபகம் வருகிறது. அப்போ முதலிலே உன்னுடைய உணர்வு, நான் என்கின்ற உணர்வு தான் அங்கே வெளிப்பாடாகிறது. அந்த வெளிப்பாட்டிலே உன்னுடைய மனது சாயம் பூசப்படுகிறது. அதனால அடிப்படை அகங்காரம். இந்த அகங்காரத்தினால் ஏற்படக்கூடியது, அகங்காரத்தினுடைய அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் தான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த 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 அகங்காரத்திலிருந்து வெளிப்படுவது என்ன? மமகாரம். அகங்காரம் மமகாரம் என்கின்ற நான் எனது என்கின்ற எண்ண விருத்தி ஓட்டங்கள் எல்லாம் எங்கே ஏற்படுகிறது என்றால் அகங்காரத்தில் ஏற்படுகிறது. இப்போ அந்த அகங்காரத்தை நீ முறைப்படி ஆராய்ந்து எண்ணம் தோய்ந்த அகங்காரமாக மாறிவிடுகிறது. இப்படி எண்ணம் தோய்ந்த அகங்காரத்தை, இந்த எண்ணத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிறது என்றால் நம்ம முன்னால் பார்த்துருக்கோம். எண்ணத்தில் குணங்கள் ப்ராப்ளமாகும், வாசனைகள் ப்ராப்ளமாகும். இந்த குணங்கள் வாசனைகள் எல்லாம் கூடி நான் என்கின்ற இந்த அகங்காரத்திலே தோற்கப்பட்ட எண்ண விருத்தியாக ஆகி அது நமக்கு மமகார அகங்காரங்களை கொடுக்கிறது. இப்போ அடிப்படை எங்க இருக்கிறது? இப்போ மனதை சரிப்படுத்திட்டே இருந்தால் என்ன ஆகும்? மனதை சரிப்படுத்தி கொண்டிருந்தால் மறுபடியும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வராது, வாசனைகள் போகாது. அப்போ அடியோடு உன்னுடைய நிலைப்பாடு சரியாக வேண்டும் என்றால் என்ன? அகங்காரத்தை விட வேண்டும். அகங்காரத்தை விடுறதுன்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்தை விட்டவர்கள் யாரும் இல்லை. அகங்காரத்தை ஒழித்து விட வேண்டும். அகங்காரத்தை எப்படிப்பா ஒழிக்கிறது? அகங்காரத்தை ஒழித்தால் ஞானி சாப்பிடக்கூடாது. அகங்காரத்தை ஒழித்தால் அவர் எதுவும் செய்ய முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, ஞானியா இருக்காரு, இவர் சோப் போட்டு குளிக்கிறார். ஞானியா இருக்காரு, இவர் தலை வாரிக்கிறார். ஞானின்னு சொல்றார், சாமின்னு சொல்றார், இவர் துவைத்த துணியை போட்டுக்கிறார். எதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வைப்பா, எதை வேண்டாலும் செய்யக்கூடாது. இதெல்லாம் அல்ல. இங்கே இந்த அகங்காரத்தை துளைப்பது என்பது நம்ம நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி இது போகிறது இது வருகிறது அல்ல அகங்காரம். அகங்காரத்தை துளைப்பது என்பது என்றால் நான் என்கின்ற புத்தியை, தேகாத்ம புத்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே நான் யார் என்கின்ற இந்த தேகம் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, அகங்காரம் அல்ல, சித்தம் அல்ல. இந்த சித்தத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு அற்புதமான தெளிவு என்பது ஏற்படுவது தான் மார்க்க ஆர்ஜவா. இந்த அற்புதமான தெளிவு எப்படிப்பா ஏற்படும்? கண்ணை மூடிட்டு நான் யார் என்றால் வராது. கண்ணை மூடிட்டு நிர்விகல்ப சமாதிக்கு போனால் வராது. அற்புதமாக பகவான் சொல்லியிருக்கார், மார்க்க ஆர்ஜவா. முறைப்படி விசாரணை செய்தால் மட்டும்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆணித்தரமாக பகவான் சொல்றார். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே நாம் இந்த வகுப்பை முடிச்சுக்கிறோம். காரணம் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.